ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்னென்னு பார்த்துடலாம். What is meant by spectroscopy? So spectroscopy means interaction of electromagnetic radiation with matters, atoms, ions and molecules. So நமக்கு நல்லா தெரியும், the world is made up of molecules and the molecules are made up of atoms. ஸோ இந்த வேர்ல்டு எந்த பொருள் எடுத்தாலும் அது மாலிகுல்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாலிகுல்ஸ் வந்து ஆட்டம்ஸால் மேடப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆட்டம்ஸில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த ஆட்டம்ஸில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஷெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சுற்றி வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது, அடுத்து ஒரு 6 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வெளியிலேருந்து கொடுக்குறோம். ஸோ வெளியே இருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து எலக்ட்ரான்ஸ்க்கு கொடுக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, அந்த எனர்ஜி லெவல்லேருந்து பிரிஞ்சு வருதா இல்லை பிரிஞ்சு வரலையா, பிரிஞ்சு வந்து அடுத்த ஷெல்லுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி அதோட பிளேஸ்க்கு ரிட்டர்ன் வந்துடுதா, அப்படி ரிட்டர்ன் வரும்போது வெளியில் எந்த ரேடியேஷனை வந்து வெளியே எமிட் பண்ணுது. ஸோ இது எல்லாம் தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ ஒரு ஆட்டம் வந்து அது பிளேஸில் இருக்குது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நம்ம கொடுக்கும்பொழுது அந்த ஆட்டம் அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டத்துலேருந்து பிரிஞ்சிடுதா, மறுபடியும் பிரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆட்டமோட போய் சேர்ந்துருதா, இது சேரும்போது எதுவும் எமிட் பண்ணுதா, அப்படி இதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இன்ட்ராக்ஷன் இஸ் இன் தட் ஃபார்ம் ஆஃப் அப்சார்ப்ஷன், எமிஷன், ஸ்கேட்டரிங். ஸோ அப்சார்ப்ஷன், எமிஷன், ஸ்கேட்டரிங் இந்த 3 ஃபார்மேட்லையுமே இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நமக்கு என்ன யூஸ்? டு ஸ்டடி அபவுட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸையும் மாலிகுல்ஸையும் பற்றி நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறோம், அந்த ஆட்டம்ஸில் வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது, எல்லா ஆட்டம்ஸ்லேயும் ஒரே மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்காது, அப்படித்தானே? ஸோ ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும், ஒவ்வொரு மாதிரியான எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்து அந்த ஆட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மாலிகுல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் நம்ம கொடுக்க போகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆஃப் டூயல் நேச்சர். டூயல் நேச்சர் மீன்ஸ் வேவ் அண்ட் பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ டூயல் நேச்சரில் இருக்குது. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் வேவ்ஸ் 2 வேவ்ஸுமே அதில் இருக்குது. அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. ஓகே, நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா அண்ட் எனர்ஜி இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ, inertia is equal to m/r square. So depends upon the frequency the energy transitions are produced. நம்ம கொடுக்க போகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் அதோட எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் வந்து நடக்கும். நம்ம கொடுக்க போகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது அன்குவான்டைஸ், டிஸ்க்ரீட்டாக இருக்காது. டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி வந்து அன்குவான்டைஸ், டிஸ்க்ரீட்டாக இருக்காது. ரொட்டேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி எல்லாமே வந்து குவான்டைஸ்டு, அதை வந்து கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அன்குவான்டைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து இஇ ப்ளஸ் இவி ப்ளஸ் இஆர், எலக்ட்ரானிக் எனர்ஜி ப்ளஸ் வைப்ரேஷனல் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி. ஸோ இதில் எது ஹையர் வேல்யூ அப்படின்னா இஇ வந்து ஹையர் வேல்யூ, எலக்ட்ரானிக் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், அதுக்கப்புறம் வைப்ரேஷனல் எனர்ஜி, அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் எனர்ஜி. ஸோ இஇ கிரேட்டர் தேன் இவி கிரேட்டர் தேன் இஆர். So a given molecule will absorb only those wavelengths which have the energies that corresponds to the energy difference of transition that is occurring. அதாவது ஒரு எல்லா மாலிகுலும் வந்து எல்லா வேவ்லென்த் இருக்கிற அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிடாது, அப்படித்தானே? ஸோ எப்போ வந்து டிரான்சிஷன் நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து 2 ஸ்டேட் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. E1 வந்து ஒரு ஸ்டேட்டு, E2 வந்து ஒரு ஸ்டேட்டு. இங்கே தான் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்குற அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இந்த 2 ஸ்டேட்டோட டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தென்னாக இருக்கணும். ஓகே, E1 E2 இருக்குது இல்லையா, நம்ம கொடுக்குற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட வேவ் லென்த் வந்து இந்த 2 ஸ்டேட்ஸுக்கும் இருக்கிற அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தென்னாக இருக்கணும்.
அப்போனா தான் நமக்கு வந்து டிரான்சிஷன் நடக்கும். ஸோ அது வந்து இந்த டிஃப்ரென்ஸை விட லோவராக இருந்துச்சு, லோயர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே டிரான்சிஷன் நடக்காது. ஸோ when the given energy is greater than or equal to del E, the particle is transferred from state E1 to E2. ஸோ கிரேட்டர் தென்னாக இருக்குது இல்லை ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் இங்கே டிரான்சிட் ஆகும். ஸோ டிரான்சிஷன் வந்து அப்போ ஏற்படும். இங்கே எலக்ட்ரான் வந்து E1 ஸ்டேட்லேருந்து E2க்கு போகும். ஸோ ஒருவேளை அந்த எனர்ஜி வந்து லோயர் தென் த வேல்யூ ஆஃப் del E இருந்துச்சுன்னா அந்த டிரான்சிஷன் வந்து அக்யூரிங் ஆகாது. டிரான்சிஷன் இஸ் நாட் அக்யூரிங். ஸோ ரொட்டேஷனல் எனர்ஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொட்டேஷனல் வந்து என்ன நடக்குது அப்படின்னா டிரான்சிஷன் ஹேப்பன்ஸ் இன் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல். ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலில் தான் டிரான்சிஷன் ஹேப்பன் ஆகுது. ஸோ கிவன் ஃப்ரீக்வன்சி ஆர் தி எமிட்டட் ஃப்ரீக்வன்சி போத் ஆர் இன் மைக்ரோவேவ் ரீஜியன். நம்ம கொடுக்குற வேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சியும் எமிட் ஆகிற ஃப்ரீக்வன்சியும் மைக்ரோவேவ் ரீஜியனில் தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை மைக்ரோவேவ் ரீஜியன்? அதோட ரீஜியன் எவ்வளோ தூரம் இருக்குது? வேவ் லென்த் வந்து 1 centimeter to 100 micrometer. அது ரீஜியன் வந்து 1 centimeter to 100 micrometer. வேவ் நம்பர் 1 to 100 centimeter - 1 and frequency 3 × 10⁻10 to 3 × 10⁻12 Hz. ஸோ மைக்ரோவேவ் ரீஜியனோட ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கும்? 3 × 10⁻10 to 3 × 10⁻12 Hz. எனர்ஜி வந்து 10 to 1000 joules per mole இருக்கும். மாலிகுல்ஸ் யூஸ்டு வந்து கேசியஸ் மாலிகுல்ஸ். ஸோ ரொட்டேஷ்னல் எனர்ஜி ஸ்பெக்ட்ரா, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரால் நம்ம யூஸ் பண்ணுறது கேசியஸ் மாலிகுல்ஸு. ஸோ கேசியஸ் மாலிகுல்ஸ், எல்லா கேசியஸ் மாலிகுல்ஸும் நம்ம வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரால் யூஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ எந்தெந்த கேசியஸ் மாலிகுல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? The molecules which have permanent dipole moment are used. Only such a molecule can generate electric field during its rotation, which can interact with microwave radiation and it maintained at room temperature. அதாவது மாலிகுல்ஸ் வந்து எந்த மாலிகுல்ஸ்லாம் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்குதோ அந்த மாலிகுல்ஸ் தான் வந்து என்ன செய்ய முடியும்? ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரால நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுதான் மைக்ரோவேவ் ரேடியேஷனோட இன்ட்ராக்ட் ஆகும். மற்ற மாலிகுல்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ மாலிகுல்ஸ் which have permanent dipole moment are used. மற்ற மாலிகுல்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இதை வந்து மெயின்டைன் அட் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வந்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டன்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்கு. ஹெட்ரோநியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஹோமோநியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம என்னென்ன சப்ஸ்டன்சஸ் வந்து எந்தெந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்டன்சஸ் வந்து ஹெட்ரோநியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ், ஹோமோநியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ். ஹெட்ரோநியூக்ளியர் அப்படின்னா ஏ சப்ஸ்டன்ஸ் which have permanent dipole moment, அதுக்கு ஏற்கனவே டைபோல் மொமெண்ட் இருக்குது. ஏ சப்ஸ்டன்ஸ் which didn't have permanent dipole momentங்கிறது வந்து ஹோமோநியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு டைபோல் மொமெண்ட் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேஷனில் யூஸ் பண்ணும்பொழுது ஹெட்ரோநியூக்ளியர் யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், ஹோமோநியூக்ளியர் யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்காது. ஸோ அதனால் கிளாஸிஃபிகேஷன் மாலிகுல்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹேவிங் டைபோல் மொமெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர் மாலிகுல். ஸோ லீனியர் மாலிகுல் HCl, CO2, HCl. எதுக்கு லீனியர் மாலிகுல்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா H⁻Cl. இது வந்து இப்படி தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இப்படி தான் எழுதணும் H⁻Cl. இப்போ CO2 எப்படி எழுதுவோம்? O⁻C⁻O அப்படி எழுதுவோம் இல்லையா? ஸோ அது வந்து லீனியராக இருக்குங்கிறதுனால அது லீனியர் மாலிகுல். ஸோ when molecules rotating it contains certain moment of inertia IA, IB and IC. ஸோ மாலிகுல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும்போது அதுக்கு வந்து சர்டைன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அந்த இனர்ஷியா பேர் தான் IA, IB அண்ட் IC. ஸோ இதில் IA வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரொட்டேஷன் அலாங் தி x-axis, அலாங் த ஆக்சஸ். ஸோ A வந்து அலாங் த ஆக்சஸில் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. IB வந்து ரொட்டேஷன் அலாங் த பிளேன் ஆஃப் பேப்பரில் வந்து ரொட்டேட் ஆகுது. அண்ட் ரொட்டேஷன் அலாங் த IC, ரொட்டேஷன் அலாங் தி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் த பிளேன் ஆஃப் தி பேப்பர், அது வந்து பெர்பெண்டிகுலர் நடக்கிறது வந்து IC. ஸோ இது வந்து லீனியர் மாலிகுல்ஸ். ஸோ லீனியர் மாலிகுல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா IB is equal to IC, ரொட்டேஷன் அலாங் பிளேன் ஆஃப் த பேப்பரும் ரொட்டேஷன் அலாங் perpendicular to the plane of the paperம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ IB is equal to IC, IA வந்து 0. ஸோ IA வந்து 0 ஆகிடுது, IB is equal to IC.
ஸோ இது வந்து சிமெட்ரிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா என்ன? சிமெட்ரிக் மாலிகூல்ஸை வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் மாலிகூல். ஸோ சிமெட்ரிக் மாலிகூல்ஸை 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம், ஆப்லேட் அண்ட் ப்ரோலேட். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்லேட் அப்படிங்கிற அந்த மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா IB = IC இஸ் லெஸ் தேன் IA. IA தான் வந்து லார்ஜாக இருக்கும், IB IC வந்து ஈக்குவலாக இருக்கும், IA வந்து லார்ஜர் வேல்யூவாக இருக்கும். ஸோ ப்ரோலேட் அப்படிங்கிறதுல வந்து IB IC வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் IA வந்து அது ரெண்டையும் விட ஸ்மாலராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆப்லேட் ப்ரோலேட் அப்படிங்கிறதுக்கு அந்த 2 மாலிகூல்ஸ். ஸோ ஆப்லேட் மாலிகூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க BF3 BCl3. ப்ரோலேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து CH3F CH3Cl. ஸோ 3 வந்தாலே அது வந்து சிமெட்ரிக் மாலிகூல்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ 3 வந்துச்சு அப்படின்னாலே சிமெட்ரிக் மாலிகூல்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா 2 ஃப்ரீக்வன்சி 2 இது வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படி தானே? IB IC ஈக்குவலாக இருக்குது, IA லார்ஜாக இருக்குது. இங்கே IB IC ஈக்குவலாக இருக்குது, IB வந்து ஸ்மாலராக இருக்குது. ஸோ இங்கே IB IC தான் ஈக்குவலாக இருக்கும், IA தான் லார்ஜாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து லார்ஜாக இருக்கும், மற்ற 2 ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் அப்படி தான், ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்மாலராக இருக்கும், மற்ற 2 ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 3 வந்தால் வந்து நம்ம சிமெட்ரிக் மாலிகூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ். ஸோ ஸ்பெரிக்கல் டாப் வந்து 4 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. IA = IB = IC. இந்த 3மே வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து நோ டைபோல் மொமெண்ட் இருக்காது, நோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவும் இது வந்து அப்சர்வ் ஆகாது. ஓகே, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவும் அப்சர்வ் ஆகாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? CH3 CH4 O3O4 CCl4 SF6. இது எல்லாம் வந்து ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிமெட்ரிக் மாலிகூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாலிகூல்ஸில் வந்து IA is not equal to IB not equal to IC. 3மே வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க H2O CH2 CHCl CH3OH. ஸோ CH2Cl வந்து எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. CH3Cl. H2O எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது வந்து CH3Cl. ஓகே, ஸோ த மோஸ்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஆர் யூஸ்ட் ஆர் அசிமெட்ரிக் மாலிகூல்ஸ். இதுதான் அசிமெட்ரிக் மாலிகூல்ஸ். இதில் வந்து 3மே நாட் ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் யூஸ் பண்ணுற மாலிகூல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் வந்து அசிமெட்ரிக் மாலிகூல்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் லீனியர் டயாட்டமிக் மாலிகூல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டாப்பிக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் லீனியர் டயாட்டமிக் மாலிகூல்ஸ். ஸோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா லீனியர் டயாட்டமிக் மாலிகூல்ஸில் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ 2 மாலிகூல்ஸ் வந்து இருக்குது, 2 மாலிகூல் M1 M2. ஸோ M1 வந்து மாஸ் M1, M2க்கு மாஸ் M2. ஸோ இந்த 2மே வந்து செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் R0. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து R0. ஓகே, ஸோ இதில் சென்டர் ஆஃப் செப்பரேஷன் எங்கே இருக்குன்னா M1க்கு பக்கத்தில் இருக்குது. ஏன் M1க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா M1ஓட மாஸ் வந்து கிரேட்டராக இருக்குது M2 விட. ஸோ M1 இஸ் கிரேட்டர் தேன் M2. அதனால் சென்டர் ஆஃப் செப்பரேஷன் M1க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து நான் சென்டர் ஆஃப் செப்பரேஷன் நடுவில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சென்டர் ஆஃப் செப்பரேஷன் வந்து மாஸ் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் வந்து நடக்கும். சென்டர் ஆஃப் அந்த சென்டர் ஆஃப் செப்பரேஷனை டிபெண்ட் பண்ணி எண்ட் ஓவர் எண்ட் செப்பரேஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொட்டேட் எண்ட் ஓவர் எண்ட் அபவுட் த பாயிண்ட் C. ஸோ ஃபஸ்ட் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போகிறோம். ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இருக்கும். ஸோ அட் சிங்கிற பாயிண்டில் M1 R1 = M2 R2. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து I = mr². ஸோ mr² நம்ம கண்டுபிடிக்கணும்னா M1 R1² + M2 R2². ஸோ அதை பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ பிரித்து எழுதி நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது I நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா R1 R2 × M1 + M2. ஸோ R1 = M2 R0 / M1 + M2. R2 என்ன கிடைக்கிது அப்படின்னா M1 R0 M1 + M2. அது வந்து நமக்கு கிடைக்கிற R2.
இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும்? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to m1 m2 divided by m1 plus m2 r0 square. இதான் என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ m1 m2 divided by m1 plus m2 whole of r0 square. இதை நம்ம எப்படி எழுதுகிறோம்? I is equal to mu into r0 square. ஸோ இந்த மியூ வேல்யூ தான் m1 m2 divided by m1 plus m2. இதில் மியூ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெடியூஸ்டு மாஸ். ஓகே, மியூ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெடியூஸ்டு மாஸ். ஸோ நம்ம இங்கே ஆங்குலர் மொமெண்டம் நம்ம வந்து ஏற்கனவே குவாண்டம் ஸ்டேட்ஸில் பார்த்துருக்கோம். குவாண்டம் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரானில் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்துருக்கோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் L square is equal to j into j plus 1 h cross square. ஸோ L is equal to root of j into j plus 1 into h cross. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்த்தோம்? மியூ தான் வந்து reduced mass. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் நடுவில் வந்து நிறையா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் ரொட்டேஷனல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா EJ is equal to h square divided by 8 pi square I j into j plus 1 joules. ஸோ இங்கே J வந்து என்னது? ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர். J வந்து என்னது? ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர். ஸோ இதே இது நம்ம ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரீக்வன்சியில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா E is equal to h நியூ. ஸோ இதில் நியூ கண்டுபிடிக்கிறோம் E by h. நியூ கண்டுபிடிக்கிறோம் E by h. ஸோ EJ நம்ம ஃபார்முலா எழுதிருக்கோம் இல்லையா? h square divided by 8 pi square I j into j plus 1 divided by h. E by h. h கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ h divided by 8 pi square I j into j plus 1. In terms of wave number. ஸோ வேவ் நம்பரில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா மியூ பார் இஸ் equal to EJ divided by HC. ஓகே, EJ divided by HC. அதே தான் EJ ஃபார்ம்லாம் எழுதுகிறோம். h square divided by 8 pi square I j into j plus 1 divided by HC. C மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. h கேன்சல் பண்ணிட்டோம்னா h divided by 8 pi square IC j into j plus 1 சென்டிமீட்டர் மைனஸ் 1. ஸோ வேவ் நம்பர் எழுதுகிறோம், அதனால சென்டிமீட்டர் மைனஸ் 1. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி எழுதுகிறோம்னா EJ is equal to BJ into j plus 1 centimeter minus 1. வேவ் நம்பர் எழுதுகிறோம் EJ. BJ into j plus 1 centimeter minus 1. இங்கே B தான் என்னது? ரொட்டேஷ்னல் கான்ஸ்டன்ட். ஸோ B வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். B வேல்யூ என்னது? h divided by 8 pi square IC. அதை தான் Bன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அந்த B தான் வந்து ரொட்டேஷ்னல் கான்ஸ்டன்ட். ஸோ EJ is equal to BJ into j plus 1 centimeter minus 1. ஓகே, ஸோ இது B வந்து ரொட்டேஷ்னல் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ B is equal to h divided by 8 pi square I into C. ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு பாருங்கள். ஸோ இது வந்து 0 கிரவுண்ட் ஸ்டேட், ஃபஸ்ட்டு ஸ்டேட், செகண்ட் ஸ்டேட், தேர்ட் ஸ்டேட், ஃபோர்த் ஸ்டேட், ஃபிஃப்த் ஸ்டேட் இப்படி இருக்குது இல்லையா? இதோட அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து 0, 2B, 6B, 12B, 20B and 30B இப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து செகண்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு அது போகும்போது, அதாவது இதுலேருந்து 2B வரைக்கும் போகும். நெக்ஸ்ட்டு வந்து 2Bலேருந்து 6B வரைக்கும் போகும். தென் இதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு தான் இது வந்து போகும். 0லேருந்து ஸ்வைங்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு போகாது. 0லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட், ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஸ்டேட் அண்ட் செகண்ட்லேருந்து தேர்ட் ஸ்டேட் இப்படி தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ J is equal to 0, J is equal to 1 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? del J is equal to plus or minus 1. இதுதான் வந்து நமக்கு செலெக்ஷன் ரூல். ஓகே, J வந்து 1 இல்லை 0ன்னு போட்டோம் அப்படின்னா, இப்போ புட் J is equal to 0. J வந்து 0 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த ஹோல் டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ அப்போ EJ வந்து 0, அங்கே வந்து நோ ஸ்பெக்ட்ரம் வந்து இருக்காது. ஓகே, இப்போ டெல் வந்து J வந்து 1 போட்டோம் அப்படின்னா இங்கே 1 போட்டு பாருங்கள். BJ இங்கே 1, இங்கே 1னா இங்கே உள்ளே வந்து 2 கிடைக்கும், இங்கே 1 இருக்கும். ஸோ 2B, இங்கே வந்து 2B வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு J வந்து 2 போடுங்க. 2 + 1 3, இங்கே வந்து ஒரு 2 இருக்குது அப்படின்னா 3 × 2 6, 6B. J வந்து 3 போடுங்க. 3 + 1 4, இங்கே 3னா 4 × 3 12, ஸோ 12B. அண்டு J வந்து 5 போட்டு பாருங்கள். 5 + 1 6, இங்கே 5னா 6 × 5, சாரி J + 1 வந்து 4 போட்டு பாருங்கள். 4 + 1 5, இங்கே 4னா 5 × 4 20B. அண்ட் J + 1 வந்து 5 போட்டு பாருங்கள். 5 + 1 6, 6 × 5 30B.
ஓகே. ஸோ இப்படி தான் வந்து எனர்ஜி லெவல்ஸ் வருது. ஜேக்கு வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் எனர்ஜி லெவல்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம், அந்த எனர்ஜிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஜே வந்து 0 அப்படின்னா இஜே வந்து 0, ஜே 1னா இஜே வந்து நமக்கு வந்து 2Bயில் கிடைக்கும். ஸோ ஜே 2னா நமக்கு வந்து 6Bயில் வரும். பட் அதோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6B மைனஸ் 2B வந்து 4B வரும். 2B மைனஸ் 0 வந்து 2B அண்ட் 12B 6B மைனஸ் பண்ணோம்னா 6B வரும். இதோட டிஃப்ரென்சஸ்லாம் வந்து 2Bயாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்ட். கிடைக்கிற ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து 2B டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதெல்லாம் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எங்கெங்கே கிடைக்கும் பாருங்கள், J2 J+1 நம்ம எங்கெங்கே ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும்னா 2Bயில் வந்து ஒரு கோடு கிடைக்கும், தென் 4Bயில் ஒரு ஸ்பெக்ட்ரம், 6Bயில் ஒரு ஸ்பெக்ட்ரம், 8Bயில் ஒரு ஸ்பெக்ட்ரம். இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ Vj is equal to J+1 is equal to 2B into J+1 centimeter minus 1. ஓகே. ஸோ இதில் செலெக்ஷன் ரூல் நம்ம பார்க்குறோன்னா, செலெக்ஷன் ரூல் ஃபார் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா del J is equal to plus or minus 1. இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ரூல் ஃபார் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா வந்து del J வந்து plus or minus 1. The transition which are obey the transition selection rule is called allowed transition. இந்த ரூலை ஃபாலோ பண்ணாதான் அது அலோடு டிரான்சிஷன். இந்த ரூலை ஃபாலோ பண்ணலை, இந்த செலெக்ஷன் ரூலை ஃபாலோ பண்ணலைன்னா டஸ் நாட் ஒபே த செலெக்ஷன் ரூல், அதை வந்து ஃபர்பிட்டன் டிரான்சிஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஈக்குவல் ஸ்பேஸ்டாக இருக்கும். அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து 2B. ஓகே. ஸோ இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் நாட் ஹேவிங் ஈக்குவல் இன்டென்சிட்டிஸ். எல்லா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸும் ஈக்குவல் இன்டென்சிட்டிஸாக இருக்காது. ஸோ லைன் இன்டென்சிட்டிஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? லைன் இன்டென்சிட்டிஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் ஈச் லெவல். ஒவ்வொரு லெவலில் இருக்கிற இனிஷியல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ Nj divided by N0 is equal to e power minus Ej divided by Kt. ஸோ இதுதான் வந்து இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. Nj divided by N0 is equal to e power minus Ej divided by Kt. So intensities are depends upon two important factors. ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக டிபெண்ட் பண்ணி இன்டென்சிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பாப்புலேஷன் ஆஃப் தி லெவல், இன்னொன்று வந்து டீஜெனரசி இன் எனர்ஜி ஸ்டேட். ஸோ பாப்புலேஷன் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அத்தனை இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டீஜெனரசி அப்படின்னா 2 or more எனர்ஜி ஸ்டேட் ஹாவ் எக்ஸாக்ட்லி த சேம் எனர்ஜி. அதாவது ரெண்டு எனர்ஜி ஸ்டேட் வந்து ஒரே சேம் எனர்ஜி இருக்கும், அதுதான் வந்து டீஜெனரசி இன் எனர்ஜி ஸ்டேட்ஸ். அதாவது அது வந்து கப்பல் ஆகிற மாதிரி. ஸோ ரெண்டு எனர்ஜி ஸ்டேட் வந்து ஒரே எனர்ஜி ஸ்டேட் இருந்துச்சுன்னா அது வந்து டீஜெனரசி. ஸோ இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கணும் அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து இருக்கும். ஒரு ஸ்பெக்ட்ரல் லைனோட இன்டென்சிட்டி வந்து நமக்கு இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐசோட்ரோபிக் எஃபெக்ட். ஸோ ஐசோட்ரோபிக் எஃபெக்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். B divided by B dash is equal to I dash divided by I is equal to mu dash divided by mu. ஸோ ரெண்டு மாஸ் இருக்குது, M1 M2. ரெண்டுமே வந்து சென்டர் ஆஃப் செப்பரேஷன் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா M1 வந்து மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். R1 R2 ரெண்டு டிஃப்ரென்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து R0. மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ I is equal to mR². இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆக B வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆக B வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ பியோட ஃபார்முலா h divided by 8π² IB. B டேஷ் ஸ்மாலர் செப்பரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா செப்பரேஷன் டிக்ரீஸ்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து B வந்து வர இன்க்ரீசிங் மாஸ் ஆக நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து பக்கத்தில் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நான் ரிஜிட் ரொட்டேட்டர் when rotation happened bond length varies due to the centrifugal force. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி நமக்கு பாண்ட் லென்த் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணனால பாண்ட் லென்த்தில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரமில் இது வந்து 2 and 4 வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அதோட பாண்ட் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகுறது வந்து எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸால் வந்து சேஞ்ச் ஆகுது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டியூ டு த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ் வித் J. ஸோ B டிக்ரீசஸ் வித் J இன்க்ரீசஸ்.
and bond length becomes elastic, also produces vibration energy with rotation energy. ஸோ பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் நடக்குது. ஸோ அங்கே பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வைப்ரேஷன் எனர்ஜி வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ரொட்டேஷன் எனர்ஜியோட சேர்ந்து வைப்ரேஷன் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டார்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா EJ இஸ் ஈக்குவல் டு, ஸோ சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டார்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா EJ இஸ் ஈக்குவல் டு BJ இன்ட்டு J+1 மைனஸ் DJ² J+1 த ஹோல் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் BJ J+1 வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா, DJ² J+1 த ஹோல் ஸ்கொயர் வந்து வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா. ஸோ பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வைப்ரேஷனல் வந்து தானாகவே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கோம். இதில் D வேல்யூ வந்து 4B² டிவைடட் பை ஒமேகா பார் த ஹோல் ஸ்கொயர் 4B³. ஸோ ஒமேகா வந்து வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி பாண்ட். ஸோ இங்கே வந்து கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயட்டாமிக் மாலிகுல்ஸ் show a rotational spectrum as absorption or emission of microwave radiation resulting from changes in their rotational energy levels. ஸோ ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸில் சேஞ்சஸ் நடக்கிறதுனால நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் வந்து கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா பார்க்கலாம்.